இன்வெஸ்டராவோ இல்ல ட்ரேடராவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கூகுள் ஷீட் ஃபீச்சர் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். கூகுள் ஃபினான்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்றத உங்களால பார்க்க முடியும். அதோட PE ரேஷியோ என்னன்னு பார்க்க முடியும். அதோட EPS என்னன்னு பார்க்க முடியும். இன்னைய பிரைஸ் மட்டும் இல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு டேட்ல அந்த ஸ்டாக் என்ன விலையில இருந்ததுன்றதையும் உங்களால ஒரே கிளிக்ல பார்க்க முடியும். ஒரு கூகுள் ஷீட்டை புதுசா ஓபன் பண்ணி கூகுள் ஃபினான்ஸ் அப்படின்ற ஃபார்முலாவை போட்டுட்டு ஸ்டாக்கோட பிரைஸை டைப் பண்ணுங்க. அது பக்கத்துல பிரைஸ்ன்னு போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் என்னன்னு பார்க்க முடியும். அதுக்கு பக்கத்துல டேட்டை போட்டு டைப் அடிச்சீங்கன்னா அந்த டேட்ல அந்த ஸ்டாக் என்ன விலையில இருந்ததுன்றதை பார்க்க முடியும். இன்னும் பர்டிகுலரா ஒரு டேட் ரேஞ்சில் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் டெய்லி என்ன பிரைஸ்ல இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்திலேயே அந்த டேட் ரேஞ்சை போட்டு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாவுமே கிடைக்கும். இப்போ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TCS ஓட 7 வருஷ டேட்டா. இந்த 7 வருஷ டேட்டாவை நீங்க நார்மலா தேடி கண்டுபிடிச்சு இம்போர்ட் பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே டைம் ஆயிருக்கும். ஆனா இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி ஒரே செகண்ட்ல அந்த டேட்டாவை உங்களால இங்க பார்க்க முடியுது. அந்த டேட்டாவை பார்க்கறதோட நிறுத்தாம இந்த கூகுள் ஷீட்ல இருக்க சார்ட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி என்ன ட்ரெண்ட்ல க்ரோ ஆயிருக்குன்றதையும் உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி கூகுள் ஷீட்ஸ்ல நிறைய ஃபீச்சர் இருக்கு. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா எதுக்காக அந்த ஸ்டாக்கை வாங்கணும்ன்றது தெரியணும். அதுக்கான அனாலிசிஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே ஒரு ட்ராக்கிங் பர்பஸ்க்காக இந்த கூகுள் ஷீட்ஸை உங்களால யூஸ் பண்ண முடியும். இந்த கூகுள் ஷீட்ஸ் ஒரு ஃப்ரீயான டூல் தான். உங்களால கம்ப்யூட்டர்லயோ இல்ல மொபைல்லயோ எப்ப வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல இருக்க இன்னும் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேரு பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். நார்மலா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸோ இல்ல அதோட இன்ஃபர்மேஷனோ தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கூகுள்ல போயிட்டு TCS ஷேர் பிரைஸ் அப்படின்னு அடிப்போம். அடிச்ச உடனே ஒரு டேட்டா வரும். இந்த டேட்டாவை தான் கூகுள் ஃபினான்ஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் ஃபினான்ஸ் அப்ளிகேஷன்ல இருக்க டேட்டாவை தான் நம்ம அந்த கூகுள் ஷீட்ஸ்லயுமே பார்க்கறோம். சோ இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். ஆனா கூகுள் ஷீட்ல உங்களால அந்த டேட்டாவை ட்ராக் பண்ணி ஸ்டோர் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கூகுள் ஃபினான்ஸ் ஃபார்முலா இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றத பார்ப்போம். ஒரு ஸ்டாக்கோட சிம்பிளை வச்சு, அதாவது கூகுள்ல போய் அந்த ஸ்டாக் பேர் அடிங்க, அதுக்குன்ட்டு ஒரு சிம்பிள் காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த சிம்பிள் எடுத்துட்டு வந்து இங்க போட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்டாக்கோட ஓபனிங் பிரைஸ் என்ன, க்ளோசிங் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமான ஆட்ரிபியூட்ஸை நம்மளால கொடுக்க முடியும். அந்த ஆட்ரிபியூட்ஸை கொடுத்துட்டு எந்த டேட்டுக்கு உங்களுக்கு டேட்டா வேணும்ன்ற டேட்டையும் கொடுத்து அந்த ஸ்பெசிபிக் டேட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் என்னன்னு பார்க்கணும்னா கூகுள் ஃபினான்ஸ் டைப் பண்ணிட்டு இன்ஃபோசிஸோட சிம்பிளை கொடுத்து கமா பிரைஸ் அப்படின்னு சொல்லி என்டர் அடிச்சீங்கன்னா அதோட கரண்ட் பிரைஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதோட ஓபனிங் பிரைஸ் பார்க்கணும்னா அங்க பிரைஸுக்கு பதிலா ஓபன் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஓபனிங் பிரைஸ் கிடைக்கும். க்ளோஸ் அடிச்சீங்கன்னா அன்னைய க்ளோசிங் பிரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை என்ன, லோ என்ன, அதோட கரண்ட் PE ரேஷியோ என்ன, EPS என்ன, மார்க்கெட் கேப் என்னன்றதையும் பார்க்க முடியும். ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்குன்றதையும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்களால பார்க்க முடியும். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட 7-8 வருஷ டேட்டாவை ஒரே கிளிக்ல உங்களால இங்க பார்க்க முடியும். ஆனா இது எல்லாமே எதுக்காக தேவை, எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை நம்ம தெரிஞ்சு கரெக்டா யூஸ் பண்ணோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நல்லாவே ட்ராக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு தினமும் ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்குவீங்க, ஏதோ ஒரு ஸ்டாக்கை விற்பீங்க. அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக்கோட சிம்பிளை போடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டுக்கு என்ன பிரைஸ்ன்றதை இந்த ஃபார்முலா வச்சு உங்களால கேப்சர் பண்ண முடியும். நீங்க மேனுவலா என்டர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த ட்ரேடோட டேட்டு, ஸ்டாக்கோட பேரு, அதை வச்சு ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் கிடைச்சிடும். அது பக்கத்துல நோட்ஸ்னு ஒரு காலம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எதுக்காக அந்த ஸ்டாக்கை வாங்குறோம்ன்ற டீடைலை நோட் பண்ணுங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அது ஏன் பண்றோம்ன்றதை நோட் பண்ணுங்க. இப்போ புதுசா ஒரு போன் வாங்க போறீங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவோம், போயிட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஒரு சைட்ல இல்ல 10 சைட்ல போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் யூடியூப் ஓபன் பண்ணி நல்ல ரிவ்யூ இருக்கா, இந்த ரிவ்யூவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ற எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஒரு இ-காமர்ஸ் சைட்டா போயிட்டு எந்த சைட்ல அது டிஸ்கவுண்ட்ல இருக்கு, எங்க இருக்கிறதுலே குறைவான விலையில இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த போனை வாங்குவோம். அந்த போனோட லைஃப் டைம் வெறும் 4 வருஷம் இல்ல 5 வருஷம் தான். 10,000 ரூபாய் கொடுத்து 4-5 வருஷம் யூஸ் பண்ண போற போனுக்கு இவ்வளவு ரிசர்ச் பண்ணிட்டு இவ்வளவு டேட்டா பார்த்துட்டு தான் அதையே வாங்குறோம். ஒரு ஸ்டாக்கோ இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்றோம்னா எதுக்காக பண்றோம், நம்மளோட ஃபார் ஃபியூச்சருக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்கும், இல்ல 20 வருஷம் கழிச்சு நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஐடியால தான் இன்வெஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இன்னும் எவ்வளவு டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ணணும், எவ்வளவு விஷயத்தை ட்ராக் பண்ணணும், எவ்வளவு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு இந்த கூகுள் ஷீட்ஸ் ரொம்பவுமே உபயோகமா இருக்கும். எப்பவுமே ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கனாலோ இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கனாலோ அதை எதனால பண்றோம் அப்படின்ற நோட்ஸை நோட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் ரீசன்னால இந்த ஸ்டாக் இப்போ அதிகமா விழுந்திருக்கு, ஆனா இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்படி இருக்கு, இதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கன்றத நோட் பண்ணிட்டே வாங்க. அதை விற்கிறீங்கனாலும் எதுக்காக வித்தீங்கன்ற நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க திரும்பி பார்க்கும்போது இதனால தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்தோம், காலம் போக போக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் பெட்டர் ஆயிட்டே வருதுன்றதுக்கான ஒரு ட்ராக் இருக்கும். இல்லனா கண்டபடி ஏதோ ஒரு ரீசன்னால யாரோ சொன்னதுனால இந்த ஸ்டாக்கை வாங்கினேன், இன்னைக்கு இது விழுந்திருந்தனால இதை வாங்கினேன்னு சொல்லிட்டு கண்ணாமின்னான்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். ஒரு ஆர்கனைஸ்டா ட்ராக் பண்ணி அழகா இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆர்கனைஸ்டா வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. இந்த கூகுள் ஃபினான்ஸ்ன்றது ஸ்டாக் பிரைஸை மட்டும் ட்ராக் பண்ண யூஸ் ஆகாது. இன்ஃபேக்ட் உங்களால கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை அதை ரியல் டைமாவே ட்ராக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூகுள் ஃபினான்ஸ் போட்டுட்டு USD INR போட்டீங்கன்னா இப்போ கரண்டா USDயும் INRக்கும் இருக்க அந்த பிரைஸ் ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் ஷேர் வாங்கிருக்கீங்க. அந்த ஆப்பிள் ஷேர் என்னன்றத கூகுள் ஃபினான்ஸ் போட்டு ஆப்பிள் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா அந்த ஷேரோட பிரைஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இது USDல இருக்கும், US டாலர் வேல்யூல இருக்கும். ஆனா நமக்கு தேவை இந்தியன் ரூபீஸ்ல. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா பக்கத்திலேயே USD INR போடுவோம், அதோட விலை கிடைச்சிரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரூபாய் மதிப்புல அந்த ஷேரோட வேல்யூ என்னன்றதை உங்களால ட்ராக் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்னுமே நிறைய விஷயம் கூகுள் ஃபினான்ஸால பண்ண முடியும். இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு சைடு வச்சிருங்க. இந்த கூகுள் ஃபினான்ஸை வச்சு நீங்க மாசம் மாசம் என்ன எக்ஸ்பென்ஸ் பண்றீங்கன்றத ட்ராக் பண்ணலாம். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இதுல கம்ப்ளீட்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா என்னோட ஒரு செலவுமே ரிலீஜியஸா கூகுள் ஃபினான்ஸ்ல ட்ராக் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி நீங்க ட்ராக் பண்றதுனால எங்க நீங்க எக்ஸஸா செலவு பண்றீங்க, எப்படி உங்களோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன் இருக்குன்றத ட்ராக் பண்ணி உங்களோட ஃபினான்சஸை சார்ட்டட் அவுட்டா வச்சிருக்கலாம். உங்களோட ஃபினான்சஸ் மட்டும் நீங்க ட்ராக் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களோட நெட் வொர்த் என்னன்றதையும் நீங்க ட்ராக் பண்ணணும். எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு இருக்கு, கோல்ட்ல எவ்வளவு இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே நீங்க கூகுள் ஷீட்ஸ் வச்சு ட்ராக் பண்ண முடியும். சோ என்னோட பர்சனல் ஃபினான்ஸ் கூகுள் ஷீட் ட்ராக்கிங்க பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ பண்றேன். இப்போ இந்த வீடியோல பார்த்த விஷயம் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இல்ல புதுசா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசா வர வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வரணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.